ஆடியில டிஸ்கவுண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா டிஸ்கவுண்டே இல்லாம வருஷம் ஃபுல்லா விலை கம்மியா கொடுக்கிற இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நம்ம ஆரஞ்ச் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ். வருஷம் 365 நாளும் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸ் பாண்டியில எங்கேயுமே கிடைக்காத கம்மி விலையில, அதுவும் ஒரு ஸ்மார்ட் கிஃப்டோட. ஆமாங்க, இப்போ நீங்க ஆரஞ்ச் மொபைல்ல 10,000 ரூபாய்க்கு எது வாங்கினாலும் ப்ளூடூத் மற்றும் காலிங் ஃபெசிலிட்டியோட இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் இலவசமா தராங்க. ஆரஞ்ச் மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்ஸுக்கு புதுச்சேரி மற்றும் கடலூர். ஸோ கைஸ், இன்னைக்கான வெறித்தனமான கார் வீடியோஸோட வந்திருக்கிறேன். நான் இன்னைக்கான ஒரு 6 கார் வந்துருக்குது. 6க்கான டீட்டெயில் என் கையில் தான் இருக்குது. ஸோ ரொம்பவுமே ஒரு ப்ரைஸஸில் நம்ம இன்றைக்கி வந்து கார் வீடியோ பார்க்க போகிறோம். எங்கே வந்துருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஆர் கார்ஸுக்கு தான் வந்துருக்கிறேன். ஆர்பிஆர் காரில் இருக்கக்கூடிய கார்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ எங்கே லொக்கேட் ஆகிருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஆர் கார் வந்து இந்த இடம் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தட்டாஞ்சாவடி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்குதுல்ல, அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஆர்பிஆர் கார் பார்க்கலாம். எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன். இன்றைக்கான காருக்கான டீட்டெயில் என் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு 6 கார் இருக்குது. அதுக்கு மேலே உள்ளே நிறைய கார் இருக்குது. இந்த வீடியோ ஒரு பயங்கரமான ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயம்னா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு எதுவுமே நிறைய பேர் வந்து வளவலன்னு பேசுவாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இருக்கக்கூடிய மெயினான டீட்டெயில் மட்டும் எழுதி வச்சுட்டேன் நான். இதுதான் ஒரு காருன்னா இதுதான் மேஜராக கேட்பீங்க. இந்த மேஜரான விஷயத்தை மட்டும் எழுதி வச்சுக்கிறேன். நம்ம ஒவ்வொரு காரை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் சொல்லணும்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ பத்தாது. சொல்ல போனால் அதை தான் வந்து நான் ஒவ்வொரு காருக்கும் தனித்தனியாக வீடியோவும் கொடுக்க முடியாது. ஓகேவா? நீங்கள் அந்த ஒரு காருக்காக மட்டும் வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் கார்ஸ் இருந்தால் தான் உங்களால் வந்து அதுலேருந்து ஒன்று சூஸ் பண்ணி எங்கே டேரெக்டாக வந்து அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ரேட்டு அடிச்சு பிடிச்சியாக பேச முடியும். நான் ஒரு காருக்கு வந்து நான் பேசணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். நம்ம கூட்டு வச்சு டீட்டெயிலாக ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ டேரெக்டாக கிளம்பி நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கார்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் கார் இருக்குதுன்னு எடுக்கிறது தான் நம்மளோட வேலை. ஸோ அந்த வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதில் இந்த நம்ம வீடியோஸில் காட்டக்கூடிய கார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இன்கேஸ் நேரில் வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக கிளம்பி ஆர்பிஆருக்கு வாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மொதல் காரை இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்து டாட்டா நெக்ஸா எக்ஸ்டி. ஸோ வண்டி நம்பர் மட்டும் நீங்கள் தீவிரமாக நோட் பண்ணிங்க, கரெக்டாக மட்டும் TN16D3567. ஸோ ஓகேவா? ஸோ ஒரு காரை பார்த்துங்க, அழகாக நிற்கக்கூடிய ஒரு காரு. ஏன் என்ன தூசியாக தானே கேட்குறீங்க? உங்களுக்கே தெரியும், பாண்டிச்சேரியில் ஒரு 4-5 நாளாக மழை பெஞ்சின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன தான் தொடச்சி வச்சாலும் சரி, இது வெயில் சீசன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் அந்த கொட்டுறதா இருக்கட்டும், இல்லை மழையில் இருக்கிற காற்று அடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ அப்படி மாறி அது வந்து இதாக இருக்குது. ஸோ இந்த காரு என்ன இயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2017. இன்சூரன்ஸில் லைவல் தான் இருக்குது. ஒரே ஒரு ஓனர் தான், சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். ஸோ இது ஆக்சுவலாக டீசல் வண்டி. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 9 lakhs. ஓகேவா? ஸோ இதான் அந்த காரோட விஷயம். டயர் கண்டிஷன்லாம் பார்த்துங்க, ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது டயரு. ஓகேவா? ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1,21,000 கிலோமீட்டர் போயிருக்குது. அப்படியே இன்டீரியரும் பார்த்துங்க, இன்டீரியர் எந்தமாரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீசெண்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. டேஷ்போர்டு கம்பெனி செட்டு, என்னென்னா 7 சீட்டர் வண்டி, அது மட்டும் இல்லை. ஓகேவா? ஸோ ஒரு 7 சீட்டரில் ஒரு டீசெண்டான உள்ள ஒரு இன்டீரியர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் வந்து காட்டுறேன் வாங்க. டாட்டா எக்ஸா, ஸோ எக்ஸ்டி. ஓகேவா? இந்த பக்கம் அதாவது வந்து பின்னாடி மட்டும் 3 பேர் உட்கார்ற மாரி இருக்கும். மிச்சம் 4 சீட்டுமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாரி அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதுவும் ஒரு டீசல் வண்டிங்க. ஸோ 9 lakhs ரெடி கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க பூட் ஏரியாவும் காட்டுறேன். ஸோ 7 சீட்ரு பூட் ஏரியா சின்னதாக தான் இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஒரு 2 பேக் ஸோ வைக்கிற அளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்டிப்னி வந்து கீழே இருக்கும். ஓகேவா? சரி, க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். டாட்டா எக்ஸா, இதோ இங்கே பேர் போட்டுருக்கு பாருங்கள், டாட்டா எக்ஸா எக்ஸ்டி. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2017. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷனுங்க. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் தாங்க இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,21,000 கிலோமீட்டர் போயிருக்குது. டீசல் வண்டி. அமௌண்ட்டு 9 லட்சம். வாங்க, அவர் உங்களுக்கு எப்படியும் கம்மி பண்ணி தான் தருவார். உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ சொல்கிற ரேட்லாம் அவர் கொடுக்க மாட்டார். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கம்மி பண்ணிவிடுவார். நெக்ஸ்ட் என்ன வண்டின்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட ஆஸ்பியர். ஸோ ஃபோர்டோட ஆஸ்பியர் இங்கே நிற்கிது. நான் ஆல்ரெடி சொன்னது தான், தூசியாக இருக்குதுன்னா மழை பெஞ்சிருக்குது, அதனால் தூசி வந்து தான் இருக்குது. ஏன்னா காலைல தொடக்கிறோம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி அந்த தூத்த மாரி போட்டுருச்சு, அதில் நம்ம ஒரு தூசி தான் வந்து. ஸோ இதோட கிலோமீட்டருக்கு என்ன கிலோமீட்டர் போயிதுன்னு பார்த்தீங்கன்னா 1,51,000 கிலோமீட்டர் போயிருக்குது. இதுவும் ஆக்சுவலாக ஒரு கண்டிஷன் தான் வந்து. இதுவுமே 2017 தான் வந்து. ஃபியூல் டீசல் தான் வந்து. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவல் தான் இருக்குது. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 லட்சம்லாம் இல்லை, 4 லட்சம் தான். ஓகேவா? இன்னும் வாங்க, 4 லட்சத்துலேருந்து கம்மி பண்ணி தர சொல்கிறேன் நான்.
இன்டீரியர் பார்த்துங்க, உள்ள பவர் விண்டோ, ஸ்டேரிங்கில் ஒரு சில கண்டிஷனுக்கு தான் அதான் அந்த க்ரூஸ் கண்ட்ரோல். தென் பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி செட்டுக்குது. ஓகேவா, பின்னாடியுமே பார்த்துங்க ஒரு 3 பேர் உட்கார அளவுக்கு தாராளமான ஒரு இடம். ஓகேவா, டயரு ஒரு நல்ல கண்டிஷனில் தான், ஆவரேஜான ஒரு டீசெண்டான கண்டிஷனில் இருக்குது. நம்ம பூட் ஏரியா பார்த்துருவோமா, பூட் ஏரியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த சாவி வேணுமா பூட்டுக்கு? சரி ஓகே விடுங்க, சரி அது நீங்கள் லைவாக வந்து போய் பார்த்துங்க. ஸோ வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க, PY05 ஆக்சுவலாக W7905. ஓகேவா, ஸோ வண்டி நம்பர். ஓகேவா, ஸோ இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், ஃபோர்ட் ஆஸ்பியர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,51,000 கிலோமீட்டர் போகுது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் தான், 2017 டீசல் வண்டி. லைக் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 4 லட்சம் கோட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க ஓனர் சொல்லி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தர சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு செவர்லைட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செவர்லைட் தவேரா. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1,40,000 கிலோமீட்டர் போயிடுது. இதுவும் ஆக்சுவலாக வந்து 1 2 3 4 5 6 7 10 பேர் உட்காரக்கூடிய, ஏன்னா இங்கே 2 பேர் உட்காரலாம். ஓகேவா, அதனால் 10 பேர் உட்காரக்கூட வண்டி. அது கிட்ஸாக இருந்தால் நீங்கள் 10 பேர் தாராளமாக உட்காரலாம். ஓகேவா, ஸோ செவர்லைட் தவேரா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து 1,40,000 கிலோமீட்டர் போயிடுது. இதுவும் ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் தான், 2016 டீசல் வண்டி. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 5 இது கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதான் 5,50,000 கோட் பண்ணியிருக்கிறத பார்த்துருவோம். 4 பவர் விண்டோ. ஆக்சுவலாக அந்த டைமில் அந்த என்ன இயர் இது, ஆக்சுவலாக வந்து 2016 எப்போ ஆக்சுவலாக நம்ம சொன்ன கார்ஸுக்கு எல்லாமே இது வரைக்கும் நம்ம லோன்லாம் பண்ண முடியும். ஏன்னா வந்து 2014 அப்புறம் உள்ள காருக்கெல்லாம் லோன் பண்ண முடியும். ஸோ இன்டீரியரு சீட் கண்டிஷன் நல்லா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலாம் சீட் கவர் மாற்றிடுங்க. ஸோ டயருமே நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ வண்டி நம்பர் பார்த்துங்க. இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து PY05A9580. ஓகேவா, ஸோ இதுக்கு பூட் ஏரியா பார்த்துருங்க. நான் சொன்னேன்ல, இது பூட்டுன்றது எப்படி இருக்குன்னா, இங்கே பின்னாடி உட்கார்ற மாரி தான், தனியாக பூட்டுன்னு செப்பரேட்டாக இருக்காது. இங்கே 2 பேர் அங்கே 2 பேர், ஏன்னா இது ஃபுல்லாக நீங்கள் லக்கேஜ் வச்சு வேணால் அடிக்கிக்கலாம், அந்தமாரி இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அரசியல்வாதிலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார் தான் வந்து மகேந்திரா ஸ்கார்பியோ VLX. இயர் வண்டி நம்பர் நோட் பண்ணிங்க, PY01 BE7171. நல்ல ஒரு ஃபேன்சியான நம்பரு. நீங்கள் யாராவது வந்து ஒரு இன்ஜினியர் இருக்கிறீங்கன்னா, ஸோ ஒரு இன்ஜினியர் எடுக்கணும்னா அவங்களுக்கு ஏற்ற டிகிரிக்கு ஏற்ற மாரி BEன்னு போட்டுக்குதா, அது 7171. ஓகேவா, ஒரு B படித்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை சூஸ் பண்ணலாம். ஸோ மகேந்திரா ஸ்கார்பியோ VLX. இயர் பார்த்தீங்கன்னா வந்து 2010. ஆக்சுவலாக இது லோன் பண்ண முடியாது அப்போனா. ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 1,41,000 கிலோமீட்டர் போகுது. ஒரே ஒரு ஓனர் கண்டிஷன் தான் வந்து ஸ்கார்பியோவில். ஸோ டீசல் வண்டி. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே 4 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன மெயினான வண்டி எல்லாமே ஒரு 5 லட்சத்து பட்ஜெட்டுக்குள்ளே உள்ள வண்டி தான். வந்து இங்கே ஏதோ காலிங் பெல்லாம் வச்சுருக்கிறாங்க, எதுக்குன்னு தெரில. ஸோ சீட்டு கொஞ்சம் சீட் கவர் லைட்டாக ஃபேடான மாரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. மற்றபடி அதில் டேமேஜ்ன்றது மாரி எதுவும் நம்ம பார்க்க முடியல. நீங்கள் பார்த்தா தெரியல, டேமேஜ்ன்ற மாரி எதுவுமே இல்லை. லைக் ஆனால் ஃபேடான மாரி இருக்குது கலர் மட்டும். ஸோ உங்களுக்கு பிடிக்கல மாற்றணும் அப்படின்னு நினச்சா மாற்றிங்க. டயர் கண்டிஷன் நோட் பண்ணிங்க. அப்படின்னா ஆப்பிள் மாடலா, டாப் எண்ட் மாடலா? ஓகே 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 ஓகே. ஸோ இதுவுமே சரி, அது 10 பேர் வண்டி உட்காரல, இது 8 பேர் உட்காருது. ஏன்னா எங்களுக்கு வாங்க இப்படி வந்து காட்டுங்களா, அதில் பார்த்தா உங்களுக்கு பேபி சீட். ஆமாம், பேபி சீட்டு 2 போட்டுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் பூட் ஏரியாவுமே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது வண்டி நம்ம நான் ஆல்ரெடி சொன்னதை வந்து PY01 BE7171. ஸோ இன்னொரு வாட்டி இந்த வண்டியை பற்றி சொல்லிடுறேன் நான். மகேந்திரா ஸ்கார்பியோ VLX. ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 2010. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,41,000. ஒரே ஒரு ஓனர். இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. ஸோ டீசல் வண்டி. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 4 லட்சம். ஓகேவா, ஸோ அடுத்தபடியாக என்ன காருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இயர் ஆக்சுவலாக இது வந்து 2014 வண்டி. ஸோ லோன் பண்ணிடலாம். ஓகேவா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவுமே மகேந்திரா ஸ்கார்பியோ VLX ஆட்டோமேட்டிக் வண்டி. இது வந்து ஸோ இயர் பார்த்தீங்கன்னா 2014. 3 ஓனர் கண்டிஷன். ஆக்சுவலாக இன்சூரன்ஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ டீசல் வண்டி. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உள்ள சாவி வந்து நம்ம பொறுமையாக பார்க்கலாம். அடுத்தது நிசான் டெரேனோ ஒன்று இருக்குது, அது போய் பார்க்கலாமா? அது அங்கே இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து ஸோ இப்போ பார்த்த வண்டிக்கு எல்லாமே நான் கரெக்டான டீட்டெயில் தான் சொல்லியிருப்பேன். இது ஒரு மேஜராக நீங்கள் கேட்குற டீட்டெயில். இயரு ப்ளஸ் இன்சூரன்ஸு
எவ்வளோ கிலோமீட்ரு, ப்ரைஸ் என்ன, இதுதான் மெயினாக ஒரு காரணம் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அந்த மேஜரான டீட்டெயில் பற்றி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சேலாக இருக்கும், ஒரு சில கார் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் அதே காரே போஸ்ட் பண்ண நினைக்காதீங்க. ஸோ சேல் ஆகாத கண்டியெல்லாம் நம்ம தானே சேல் பண்ணி ஆகணும், சேல் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து இதேமாரி எனக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு மேட்ரு தான். நீங்கள் எதிர்பார்க்குற மேட்ரு என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறன்ற ஒரு மேட்ரு உங்ககிட்ட வந்து அந்த சப்ஸ்கிரைபுன்ற ஒரு மேட்ரு தான். நம்ம சப்ஸ்கிரைபர் அதிகமாக தான் நம்மளும் போய் நிறைய கடையில் வந்து கேட்க முடியும், இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்குது, நம்ம வீடியோ எடுத்துக்கலாமா அப்படி தான் சொல்லிட்டு கேட்க முடியும். ஓகேவா? ஃபைன். ஸோ ஓகே மக்களே. ஸோ அன்டில் பை ஃப்ரெண்ட், பை, see you.